வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவை காண வந்த அனைவரையும் லைஃப் கைடு தமிழ் சேனல் சார்பாக நன்றி கலந்த வணக்கம். நம்ம இந்த வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியோட மதிப்பும் தெரியாம நிறைய நொடிகளையும் நிறைய வாழ்க்கைக்கான சம்பாத்தியங்களையும் இழந்துகிட்டு இருக்கோம். ஒரு வினாடிக்கு உண்டான மதிப்பு இங்கே நம்மள கோடீஸ்வரர் ஆவதற்கு கூட காரணமா இருக்கும். ஒவ்வொரு வினாடியும் நம்ம எவ்வளவோ மதிக்கிறோமோ, எவ்வளவு நமது வாழ்க்கைக்கு தேவையான வழியில உபயோகிக்கிறோமோ, நம்மளும் விரைவில் கோடீஸ்வரர் ஆகலாம். பணத்தின் மதிப்பை வினாடிகளுடன் ஒப்பிட்டு ஒவ்வொரு வினாடியும் எவ்வளவு முக்கியமானது, மேலும் பெரிய இலக்குகளை அடைய விடாமுயற்சியுடன் செயல்பட வேண்டும் என்ற புத்த நெறியை அழகிய கதையின் மூலம் காணலாம். ஒரு அழகிய கிராமத்தில் அருண் என்ற இளம் சிற்பி வாழ்ந்து வந்தான். அவனுக்கு பெரிய கனவு இருந்தது. அந்த கிராமத்தின் நடுவில் உள்ள பாறையில் இதுவரை யாரும் செதுக்காத உயரமான பிரம்மாண்டமான சிலையை உருவாக்க வேண்டும். அருண் ஒவ்வொரு நாளும் அந்த பாறையை பார்த்தான். அந்த பாறையின் அளவு அவனை கலங்கச் செய்தது. இவ்வளவு பெரிய வேலையை எப்போது செய்து முடிப்பது? இது சாத்தியமே இல்லை என்று சோர்வடைந்து வேலையை தள்ளி போட்டான். நாட்கள் வாரங்களாக உருண்டோடின. ஒரு நாள் அவனுடைய தாத்தா, ஒரு அனுபவம் வாய்ந்த விவசாயி, அருண் சோர்வாக அமர்ந்திருப்பதை பார்த்தார். "என்ன ஆயிற்று அருண்? உன் கனவு சிலை ஏன் இன்னும் தொடங்கப்படாமல் இருக்கிறது?" என்று கேட்டார். அருண் பெருமூச்சுடன், "தாத்தா, பாருங்கள், அந்த பாறை எவ்வளவு பெரியது! அதை செதுக்கி முடிக்க எனக்கு பல வருடங்கள் ஆகும் போல தெரிகிறது. நான் இப்போதே துவண்டு விட்டேன்" என்றான். தாத்தா மெதுவாகச் சிரித்து அருணின் கையை பிடித்துக்கொண்டு பக்கத்தில் இருந்த மணல் குவியலுக்கு அழைத்துச் சென்றார். "அருண், இந்த மணல் குவியலை பார். இது எவ்வளவு பெரியது?" "மிகப் பெரியது தாத்தா. ஆனால் இது எப்படி உருவானது? நீ ஒரு நேரத்தில் ஒரு கையளவு மணலை சேகரித்தால் கூட அது பெரிய குவியலாக மாறும் அல்லவா? அதுபோலத்தான் உன் கனவும், உன் சிற்பமும். பெரிய இலக்கு என்பது வேறு ஒன்றுமில்லை. அது ஒவ்வொரு வினாடியையும் நீ சரியாக பயன்படுத்தும் சிறிய தொடர்ச்சியான முயற்சிகளின் தொகுப்புதான். ஒரே அடியாக பாறையை உடைக்க முயற்சிக்காதே. இன்று இந்த ஒரு அங்குலத்தை மட்டும் செதுக்குவேன் என்று ஒரு இலக்கு வை. அந்த ஒரு அங்குலம் ஒரு சிறு உளியின் நுனியை பயன்படுத்தும் ஒரு வினாடியின் உழைப்பு." தாத்தாவின் வார்த்தைகள் அருணுக்கு ஒரு புதிய பார்வையை அளித்தது. அன்றிலிருந்து அருண் அந்த பாறையை பெரிய வேலையாக பார்க்கவில்லை. ஒவ்வொரு நாளும் அவர் சில மணி நேரம் ஒதுக்கினார். அந்த நேரத்தில் அவர் ஊழியின் ஒரு சிறு அடியை கூட வீணாக்காமல் முழு கவனத்துடன் வேலை செய்தார். முதல் வினாடி முதல் அடி. அவருடைய தொடர்ச்சியான ஒவ்வொரு சிறு அடியும், ஒவ்வொரு வினாடியும் ஒன்று சேர்ந்து பல நாட்கள், வாரங்கள் கழித்து அந்த பிரம்மாண்டமான பாறை ஒரு அழகிய சிலையாக மாறியது. அருண் தன் கனவை முடித்தபோது அவர் கற்றுக்கொண்டது இதுதான்: நம் இலக்கு எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அதை அடைய பயன்படும் ஒவ்வொரு வினாடியும் மிகவும் மதிப்புமிக்கது. ஒவ்வொரு சிறிய முயற்சியும் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் இலக்குகளை உயரத்தில் வையுங்கள். நம் வாழ்க்கையில் கிடைத்த மிகப்பெரியது விலை மதிப்பற்றது. நம் வாழ்க்கையில் கிடைத்த ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு வினாடியும். மேலும் இதுபோல் நிறைய வாழ்க்கைக்கு பயனுள்ள புத்த நெறிகள், புத்த கதைகள் நமது சேனலில் நிறைய உள்ளன. அனைத்தையும் பார்த்து நமது சேனலுக்கு ஆதரவு தாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.